வணக்கம். லாஸ்ட் வீடியோல command tag HTML responsive and computer code னா என்னன்றத பார்த்தோம். இந்த வீடியோல அதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். என்னோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல சர்ச்ல போய் notepad++ னு டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த நோட்பேட் ஓபன் ஆயிடுச்சு. HTML யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா ஸ்டாண்டர்டா என்னென்ன HTML டாக்ஸ்லாம் இருக்கோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம command tag HTML responsive and computer code பத்தி பார்க்க போறோம். ஸோ நான் டைட்டில்ல அதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஃபைல போய் சேவ் பண்ணி எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல ஃபைல் நேம் நான் ரெஸ்பான்சிவ்னு டைப் பண்றேன். டைப் பண்ணி .html கொடுத்துக்கலாம். நம்ம .html கொடுத்து சேவ் பண்ணா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடும். நம்ம சேவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் எனக்கு டெஸ்க்டாப்ல தேவை. ஸோ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி சேவ்னு கொடுக்குறேன். இது எல்லாமே HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் முதல்ல ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஹெட்டிங் 1 ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் டைப் பண்ணிக்கிறேன். மை ப்ரோக்ராமிங் லைன்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்ம சேவ் பண்ண இந்த HTML ஃபைல் டெஸ்க்டாப்ல இருக்கு. responsive.html இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைட்டில்ல command tag HTML responsive and computer code டைப் பண்ணியிருந்தேன். அது எனக்கு இந்த டேப்ல டிஸ்பிளே ஆகுது. நான் பாடியில என்ன டைப் பண்ணியிருக்கணும் அது என்னோட வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகும். நான் பாடியில வெறும் ஹெட்டிங் டேக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், மை ப்ரோக்ராமிங் லைன்னு. அது என்னோட வெப்பேஜில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ முதல்ல command tag பற்றி பார்ப்போம். அதுக்கு ஹெட்டிங் 3 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நான் கொடுத்துக்கிறேன். இதுல ரெஸ்பான்சிவ்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுல கமாண்ட் டேக் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட வெப்சைட்ல நம்ம நிறைய டெக்ஸ்ட், இமேஜஸ் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருப்போம். இது எனக்கு இந்த கண்டென்ட் தேவையில்லை, இந்த இமேஜ் தேவையில்லை, எனக்கு இது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம வெப்சைட்ல இப்போதைக்கு இது டிஸ்பிளே ஆக வேண்டாம், பட் ஃபியூச்சர்ல இது டிஸ்பிளே ஆனால் போதும், அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஹைட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் டேக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட வெப்சைட்டை யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களோட யூசேஜுக்காகவும் இந்த கமாண்ட் டேக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். முதல்ல நான் ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் 2 ஹெட்டிங் டேக் தான் என்னோட பாடி டேக்ல கொடுத்துருக்கேன். அது இந்த வெப்பேஜில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த ரெஸ்பான்சிவ் இருக்குல்ல, இந்த ஹெட்டிங் எனக்கு டிஸ்பிளே ஆக வேண்டாம் என்னோட வெப்சைட்ல. ஸோ HTML டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த ஹெட்டிங் 3 இருக்குல்ல, இந்த ஓப்பனிங் டேக் முன்னாடி நான் கமாண்ட் டேக் கொடுக்க போகிறேன். முதல்ல கமாண்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங் 3 டேக் மட்டும் எனக்கு ஹைட் ஆகும். ஹெட்டிங் 3 க்ளோசிங் டேக் எங்கே இருக்கோ அதுக்கு பின்னாடி நான் இந்த கமாண்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த கமாண்ட் டேக் வெறும் ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம என்ன டெக்ஸ்ட், என்ன இமேஜ், நமக்கு என்ன வேண்டாமோ அதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அது நமக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். அந்த டெக்ஸ்ட் என்ன ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ இந்த ஹெட்டிங் 3 டேக்கை ஹைட் பண்ணுறேன். அது எனக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நான் ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த ரெஸ்பான்சிவ்ன்ற ஹெட்டிங் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் நம்ம நிறைய ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப், டெக்ஸ்ட்டு
இமேஜஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய கிரியேட் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம். இல்லை ஏதாச்சும் சில கண்டென்ட்டோ இல்லை இமேஜஸோ நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, பட் ஃப்யூச்சரில் நமக்கு தேவைன்னா அப்போ இந்த மாதிரி கமெண்ட் டாக் யூஸ் பண்ணி அதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு, இப்போ இதை மட்டும் நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி கமெண்ட் டாக் யூஸ் பண்ணி அதை ஹைடும் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு யூசேஜ் வந்து இருக்குது. அது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன், அதுக்கு பேராகிராஃப் ஓப்பனிங் டேக், பேராகிராஃப் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் பேராகிராஃபை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த பேராகிராஃப் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பேராகிராஃபு, இது வந்து ஹெட்டிங். ஸோ இதை நான் எப்படிலாம் டிஸ்பிளே பண்ணலான்னா, இப்போது இந்த பேராகிராஃப் டேக் மேலே நான் வந்து கமெண்ட் டேக் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் எ பேராகிராஃப் டேக் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் அந்த கமாண்டில். அந்த கமாண்ட் டேகை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெட் க்ளோசிங் டேக் கீழே நான் ஒரு கமாண்ட் டேக் கொடுக்குறேன். திஸ் இஸ் எ பாடி டேக். ஸோ கமாண்ட் டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எதுக்காக கொடுத்தேன்னா, இப்போ நம்ம வந்து யார் நம்மளோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க நிறைய டெக்ஸ்ட்டு நிறைய இமேஜஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க க்ரியேட் பண்ணும்போது இது எதுக்காக க்ரியேட் பண்ணோம், இந்த இமேஜ் வந்து எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி கமெண்ட் டேக் நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து ஹெட்டிங் டேக் முடிச்சுட்டு நான் பாடி டேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதனால் திஸ் இஸ் எ பாடி டேக்னு ஒரு கமெண்ட் டேக்காக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு பேராகிராஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து திஸ் இஸ் எ பேராகிராஃப் டேக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணால் கூட எனக்கு இது பேராகிராஃபு, ஜஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் ஒரு ஹெட்டிங் டேக்குக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட் டேக் நம்ம கொடுக்க தேவையில்ல. இதே நம்ம நிறைய பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறோம், நிறைய ஹெட்டிங்ஸ் கொடுக்குறோம், நிறைய இமேஜஸ் கொடுக்குறோம், எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி சிமிலராக இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி கமெண்ட் டேக் வந்து யூஸ் ஆகும். இது வந்து நம்மளோட வெப்சைட்டை யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமெண்ட் டேக். இது மாதிரி கமெண்ட் டேக் வந்து நம்ம கொடுக்கும்போது இது நம்மளோட வெப்சைட்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது. இப்போ நான் பாடி டேக் முன்னாடி இது ஒரு பாடி டேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பேராகிராஃப் டேக் முன்னாடி இது வந்து ஒரு பேராகிராஃப் டேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் கமெண்ட் டேக் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணால் அது நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ கமெண்ட் டேக் வந்து நம்ம HTML டாக்குமெண்ட்டில் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம வெப்சைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ கமெண்ட் டேக் வந்து ரெண்டு விதத்தில் யூஸ் ஆகுது. நம்ம வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ், இமேஜஸ் இந்த மாதிரி எது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லையோ அதை நம்ம ஹைட் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டை வந்து யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்து HTML ரெஸ்பான்சிவ். HTML ரெஸ்பான்சிவ்னா இப்போ நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம், அது வந்து பார்க்க ரொம்ப லுக்காக அட்ராக்டிவாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை வந்து நம்ம எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணுறேன், இதுவே ஃபோன் டேப் யூஸ் பண்ணுறவங்களும் வந்து நம்ம வெப்சைட்டை பார்க்கணுன்னா அவங்களோட டிவைஸ்லையும் வந்து நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும். நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும், ஆனால் நம்ம லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். மொபைல் டேப் இதோட ஸ்க்ரீன் சைஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டை வந்து அவங்க ஸ்க்ரீன் சைஸில் அப்படியே வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம மெட்டா டேக்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த டேக் யூஸ் பண்ணி நம்ம எந்த டிவைஸில் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், அதை எந்த டிவைஸில் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ HTML ரெஸ்பான்சிவ்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை வந்து நம்ம எந்த டிவைஸில் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியணும். அது இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணுற வெப்சைட் வந்து பார்க்க ஒரு குட் லுக்கிங் வந்து இருக்கணும். இப்போது இந்த மெட்டா டேக் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த மெட்டா டேக் வந்து ஹெட்டிங், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ளே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
நான் ஆல்ரெடி நம்மளோட HTML சீரியஸ்ல மெட்டா டேக்னா என்ன, அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்றத பார்த்துருப்போம். இந்த HTML ரெஸ்பான்சிவ்க்கு என்ன மெட்டா டேக் யூஸ் பண்ணலாம், என்ன ஆட்ரிபியூட்ஸ் வந்து கொடுக்கணுன்றத இப்போ நம்ம பார்ப்போம். நான் முதல்ல மெட்டா டேக் வந்து ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கிறேன், இல்லை நேம்ன்ற ஆட்ரிபியூட் வந்து டைப் பண்ணிக்கிறேன், அதில் வியூ போர்ட்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் கான்டென்ட்ற இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து டைப் பண்ணிக்கிறேன், இதில் வித் டிவைஸ் வித் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நம்ம டைப் பண்ணது மூலயமா நம்ம எந்த டிவைஸில் கிரியேட் பண்ணுறோமோ அந்த வித்துக்கு எந்த டிவைஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த வித்தில் நமக்கு நம்ம வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த வித் டிவைஸ் வித் வந்து நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் இனிஷியல் ஸ்கேல் 0.1 நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இனிஷியல் ஸ்கேல் நம்ம கொடுக்கறது மூலயமா நம்ம வெப்சைட்டில் நம்ம கிரியேட் பண்ண டெக்ஸ்ட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து எப்படி இருக்கும் அதே தான் வந்து நம்ம எந்த டிவைஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதே சைஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெட்டா டேக் யூஸ் பண்ணி தான் நம்மளோட வெப்சைட்டை நம்ம எந்த டிவைஸில் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேகை யூஸ் பண்ணி தான் நம்மளோட வெப்சைட்டை நம்ம எந்த ஒரு டிவைஸில் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து HTML ரெஸ்பான்சிவ். இது இல்லாமல் CSSன்ற ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்கு. CSS அப்படின்னா கேஸ்கட் ஸ்டைல் ஷீட்டு. இந்த ஸ்டைல் ஷீட்டில் இப்போ நம்ம HTML டாக்குமெண்ட்ல வெறும் டெக்ஸ்ட் மட்டும் நம்ம டைப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்டோட ஸ்டைலை வந்து நம்ம இந்த CSSன்ற ஸ்டைல் ஷீட்டில் வந்து அப்ளை பண்ணுவோம். CSS ஸ்டைல் ஷீட்னா இப்போ எப்படி வந்து responsive.htmlனு ஒரு பேஜ் இருக்குது, இதே மாதிரி CSSன்ற ஒரு பேஜில் வந்து இந்த பேராகிராஃபோ டெக்ஸ்டோட ஸ்டைலை வந்து அந்த CSS ஸ்டைல் ஷீட்டில் நம்ம கொடுத்து அதோட லிங்கை இந்த ஹெட்டிங் டேக்குள்ளே நம்ம கொடுப்போம். இப்படி கொடுக்கறது மூலயமா நம்மளோட வெப்சைட்டில் இந்த லிங்க்கும் இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் சேர்ந்து ஸ்டைல் அப்ளை பண்ணி நம்ம வெப்சைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த CSS இந்த ஸ்டைல் ஷீட் வந்து என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத நம்ம CSS கோர்ஸில் பார்க்கலாம். ஸோ HTML ரெஸ்பான்சிவ் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டை நம்ம எந்த டிவைஸில் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அது இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து பார்க்க ஒரு குட் லுக்காக பார்க்குறவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து HTMLோட ரெஸ்பான்சிவ். இன்னைக்கு நம்ம கமாண்ட் டேக் HTML ரெஸ்பான்சிவ் பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் HTML கம்ப்யூட்டர் கோட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.